நமஸ்காரம். நம்மள மாதிரியே இன்னொருத்தர் இருக்கிறது கொஞ்சம் அதிசயம்தான். ஒரு தாயார் மாதிரியே இன்னொரு தாயார் இருக்கிறது ரொம்ப அதிசயம். மூலவர் தாயார் மாதிரியே அச்சு அசலா உற்சவர் தாயாரும் இருக்கா. அதுவும் ரொம்ப அழகா இருக்கா ரெண்டு பேரும். இது எங்க பாக்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. திருக்கண்ணங்குடி இது பஞ்ச கிருஷ்ண கஷேத்திரத்துல ஒண்ணு. பெருமாள் பேரு தாமோதரன். எப்படி இந்த பேர் வந்தது பாக்கலாமா? வசிஷ்டர் ஒரு தடவை தன்னுடைய பக்தியினால ஒரு வெண்ணெயை கடைந்து அந்த வெண்ணெயில ஒரு கிருஷ்ணர் சிலைய பண்ணி புடிச்சு வச்சு பூஜை பண்ணின்னு வர. அவருடைய பக்தி மகிமையினால அந்த வெண்ணெய் உருகாம அப்படியே இருக்கு. ஒரு தடவை கண்ணன் என்ன பண்றார், ஒரு சின்ன குழந்தை வேஷம் எடுத்துட்டு கிடு கிடு கிடுன்னு வசிஷ்டர் பூஜை செய்யற இடத்துக்குள்ள போய் அந்த வெண்ணெய் கிருஷ்ணர் எடுத்து சாப்பிட்டுடுற. அது பாக்குறச்சே வசிஷ்டருக்கு ரொம்ப கோவம் வருது, பிடிக்க வர. உடனே இவர் கையில சிக்காம ஓடுற, வசிஷ்டரும் பின்னாடியே துரத்தின்னு வர. அங்க மகிழ மரக்காடு, அந்த இடத்துல சில முனிவர்கள்லாம் தவம் பண்ணிட்டு வர. அவளோட ஒரே எய்மே பெருமாளை எப்படியான பாத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிடுகிடு கிடுகிடுன்னு அந்த இடத்துக்கு ஓடி வர. வந்துட்டு அவள் எல்லாம் இங்க ஒளிஞ்சுக்கிறதுக்கு இடம் எங்க இருக்கு, ஏதாவது சொல்லுங்க, வசிஷ்டர் என்ன துரத்தின்னு வர அப்படின்னு சொல்ற. இவ உடனே என்ன பண்றா, ஒரு தாம்பு கயிறு எடுத்து அவரை கட்டி போட்டுடுறா. கட்டி போடுறச்சு அவளுக்கு ஒரு உணர்ச்சி உடனே தெரியறது, இது பெருமாள் தான். யார பாக்கணும்னு இத்தனை நாள் நம்ம தவம் இருந்தோனோ அந்த பெருமாளே வந்திருக்காரு அப்படின்னு தோணி உடனே அவர் காலில் விழறார். அந்த சமயத்துல வசிஷ்டரும் வந்துடுறார். அவருக்கும் பெருமாள் காட்சி தர்றார். உடனே இந்த முனிவர்கள்லாம், எங்களுக்கு எப்படி நீ காட்சி தந்து அருள் புரிஞ்சியோ அந்த மாதிரி இந்த லோகத்துல இருக்க வாழ்க்கை எல்லாருக்கும் இந்த இடத்துல நின்று இதே மாதிரி காட்சி தந்து அருள் புரியணும் அப்படின்னு கேக்குறார். உடனே அந்த இடத்துல கிருஷ்ணர் தாமோதரனா இருக்கார். தாமோதரன் அப்படின்னாக்க கயிறால் கட்டுண்டவன் அப்படின்னு அர்த்தம். இங்க மூலவர் லோகநாத பெருமாள், தாயார் ஸ்ரீதேவி பூதேவி, உற்சவர் தாமோதரன். உற்சவர் தாயார் பெயர் லோகநாயகி தாயார், அரவிந்த நாயகி தாயார். இங்கதான் தாயார் மிக மிக அழகா உற்சவரும் மூலவரும் அச்சுல வார்த்தா மாதிரி ஒரே மாதிரி இருப்பா. யூஸ்வலா நீங்க பாத்தீங்கன்னா மத்த எல்லா கோவில்லையும் கருடன் கை கூப்பிட்டு தான் இருப்பார். ஆனா இந்த இடத்துல கைய கட்டின்னு இருப்பார். அதாவது வைகுண்டத்துல எப்படி இருக்காரோ அது மாதிரியே இங்க எழுதி இருக்கார் கருடன். இந்த தலத்துக்கு அழகான பழமொழி, அதாவது அதை சார்ந்து ஒரு கதையும் உண்டு. அது என்னன்னாக்க, காயா மகள் உறங்கா புலி தோலா வழக்கு ஊரா கணர் அப்படின்றது இந்த ஊரை பத்தி சொல்றவா எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப பிரசித்தம். இந்த 4 வார்த்தைகளுக்கும் என்ன அர்த்தம் பார்க்கலாமா? உறங்கா புலி முதல்ல எடுத்துப்போம். திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு மதில் கட்டுறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருந்தார். அப்போ அவருக்கு கையில கொஞ்சம் நிதி போராம பற்றாக்குறை வந்துடுது. இப்போ சிஷ்யர்கள்லாம் சொல்றா, நாகப்பட்டினத்துல ஒரு தங்க புத்தர் இருக்கு, நம்ம அதை எடுத்துன்னு வந்தாக்க இங்க கட்டிடலாம் அப்படின்னு சொல்ற. உடனே இவர் நாகப்பட்டினம் போறார். அங்க போய் பாக்குறாரு, ஒரு தங்கத்துல பெரிய புத்தர் இருக்கு. உடனே அங்க சில அறம் பாடி அந்த சுத்து வட்டாரத்துல இருக்கிற அந்த தங்கம் எல்லாம் அவர்கிட்ட அதுவே வந்துடுறது. அதெல்லாம் எடுத்துட்டு அவர் டுவர்ட்ஸ் ஸ்ரீரங்கம் கிளம்புறார். ரொம்ப இருட்டி போயிடுறது, நைட் ஆகுறது. அப்போ இந்த திருக்கண்ணங்குடி அருகில சரி இங்க தங்கிட்டு காத்தால போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஒரு புளிய மரத்து அடியில போய் தங்கறதுக்கு பாக்குறாரு. அதுக்கு முன்னாடி கையில இருந்த தங்கத்தெல்லாம் கையில வச்சுக்கிறதுக்கு அவருக்கு பயமா இருக்கு. பக்கத்துல ஒரு வரப்பு, அதுல நோண்டி அதை அங்க புதைச்சு வச்சுட்டு புளிய மரத்து அடியில படுத்துக்கிறதுக்கு முன்னாடி புளிய மரத்தை பார்த்து சொல்றார், நான் தூங்க போறேன், நீ கொஞ்சம் தூங்காம முழிச்சுன்னு இருந்து காவல்காரு அப்படின்னு சொல்றாரு. மத்த நாள் காலங்காத்தால அந்த வரப்ப சொந்தக்கார, நிலத்துக்கு சொந்தக்கார வரப்பெல்லாம் நோண்ட ஆரம்பிக்கிறான். உடனே புளிய மரம் சலசலத்து தன்னுடைய இலைகள் எல்லாம் அவர் மேல விழ வச்சு அவரை எழுப்புறது. உடனே எழுந்து பாக்குறாரு, இந்த மாதிரி அவன் நோண்டின்னு இருக்கான். உடனே எழுந்த ஆழ்வார் என்ன நடக்கிறது அப்படின்றத புரிஞ்சுட்டார். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த புளிய மரத்தை பார்த்து, உறங்கா புலி நீ வாழ்க அப்படின்னு சொல்ற. அடுத்த சென்டென்ஸ் தோலா வழக்கு, அது இந்த கதையோட கண்டினியூஷன் தான். ஆனா எழுந்து பாக்குறச்சு
அந்த ஃபார்மர், அந்த குடியானவன் தன்னுடைய நிலத்தெல்லாம் நோண்டறச்சு அதுல அந்த இதெல்லாம் கிடைக்கிறது. அவன் வந்து இது என்னுடைய நிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இன்னும் இவர் என்ன சொல்றார், இல்ல 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 இது எனக்கு சொந்தம் இந்த பொருள்கள்லாம் அப்படின்னு சொல்ற. பெரிய ஒரு பிரச்சனையாருது. உடனே அந்த வழக்கு ஒரு பஞ்சாயத்துக்கு போறது. பஞ்சாயத்து எல்லா 2 பேரையும் கூப்பிட்டு, நீங்க வந்து இது உங்க நிலம் உங்க பொருள் அப்படின்றத நீங்க வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நிலத்து சொந்தக்காரன் தன்னோட பட்டாவை காட்டி தன்னோடது என்று ப்ரூவ் பண்ணிடுறான். ஆழ்வார் என்ன பண்றார், என்கிட்ட இப்போதைக்கு பட்டா இங்க இல்ல, ஸ்ரீரங்கத்துல இருக்கு, நான் போய் அதை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், அது வரைக்கும் இந்த நாளை வரைக்கும் நான் இங்க தங்கி செல்ல நீங்க அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவ சரி நாளை வரைக்கும் தங்கிட்டு போ அப்படின்ற. மத்த நாள் காத்தால கிடுகிடுன்னு அவர் தன்னோட பொருள் எல்லாம் எடுத்துட்டு ஸ்ரீரங்கத்துக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் திரும்பி வரல. ஆனா அந்த வழக்கு அப்படியே நிலுவையிலே இருக்கு. அந்த ஊருக்கு ஒரு இது என்ன சொல்றானாக்கா, நிறைய வழக்குகள் இந்த மாதிரி தேங்கி இருக்கு, ஒரு எண்டுக்கே வரது கிடையாது, அதனாலதான் தோலா வழக்கு அப்படின்னு சொல்றேன். இதுக்கு நடுவுல என்ன ஆச்சு, அன்னைக்கு இரவு அவருக்கு வந்து ரொம்ப தாகம் எடுக்கிறது. உடனே ஒரு பெண்மணி அங்க வந்து கிணத்துல இருந்து தண்ணி சேர்ந்தின்னு இருக்கா. அவள்கிட்ட போய், அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி குடுமா, தாகமா இருக்கு அப்படின்னு கேக்குற. அவ வந்து காத்தால அந்த பஞ்சாயத்துல நடந்ததெல்லாம் பார்த்தவோ, அதனால இவர் திருப்பி எதான நம்மள்கிட்ட வந்து தகராறு பண்ண போறாரேன்னு பயந்துட்டு தண்ணி எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப தாகம் அவருக்கு, ஆனா ரொம்ப வருத்தமும் ஆயிடுது, ஆனா கோபமும் வந்துடுறது. உடனே இந்த ஊர்ல எந்த கிணறுமே ஊறாம போக கடவுது அப்படின்னு ஒரு சபிச்சுடுறேன். அதனால இன்னி வரைக்கும் அந்த ஊர்ல கிணத்துல தண்ணி ஊறினா கூட ஒரே உப்பா நன்னாவே இருக்கிறது இல்ல. ஆனா மடப்பள்ளியில இருக்கிற ஜலம், பெருமாளுக்கு நெய்வேத்தியத்துக்கு எடுக்கிற ஜலமும், அவருக்கு திருமஞ்சனத்துக்கு எடுத்துக்கிற ஜலமும் அவ்வளவு நன்னா இருக்கும் இன்னைக்கும். அதனாலதான் இது வந்து ஊரா கிணறு அப்படின்ற அந்த ஒரு பழமொழிக்கு இந்த இது சரியாச்சு. சோ அடுத்தது என்னாச்சு, இவருக்கு தண்ணி கிடைக்காம அப்படியே போய் ஒரு மகிழ மரத்தடியில அப்படியே படுத்துட்டு தூங்கி போயிடுறாரு. பசி, மயக்கம், தாகம் எல்லாத்தையும். ஆனா கிருஷ்ணர் தன் பக்தர் இப்படி கஷ்டப்படுறாரேன்னு சொல்லிட்டு அவரே அவருக்கு பிரசாதம், தீர்த்தம் எல்லாம் எடுத்துன்னு வந்து அவரை எழுப்பி கொடுக்கிறார். அவர் ஒரு ஸ்மரணை இல்லாம டக்குன்னு எழுந்து அவர் கொடுத்ததை சாப்பிட்டுடுறார். சாப்பிட்ட உடனே தெம்பு வந்த உடனே தான் ரியலைஸ் பண்றார், யாரு நம்மளுக்கு கொடுத்தது என்ன அப்படின்னு பாக்குறாரு. சுத்து பட்டாரத்துல யாருமே இல்லை. உடனே அவருக்கு நடந்ததெல்லாம் தெரிஞ்சு போயிடுறது. ஆஹா, பெருமாளே வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு பண்ணிருக்கார் அப்படி சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுறார். அதுவும் இந்த மரத்துக்கு கீழே எனக்கு மிகவும் சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகிழ மரத்தை பார்த்து, நீ என்றைக்கும் இளமையோடையும் அழிவே இல்லாம சந்தோஷமா காயா மகிழா இருக்கணும் அப்படின்ற. அதனாலதான் அந்த காயா மகிழ் அப்படின்ற அந்த ஒரு பழமொழி அங்கு வந்தது. இந்த கோவில்ல பெருமாளுக்கு என்ன விசேஷமான நைவேத்தியம்னா பால் பாயசம். குழந்தை இல்லாதவர்கள்லாம் இங்க வந்து வேண்டிட்டு பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணா கண்டிப்பா அவளுக்கு குழந்தை பிறக்கிறதுன்றது ஒரு ஐதீகம். அழகா குட்டி கிருஷ்ணரே பிறப்பான். அதனால நம்பிக்கை வச்சு பண்ணுங்க, கண்டிப்பா குட்டி கிருஷ்ணரே பிறப்பான். இது எங்க இருக்கு அப்படின்னாக்கா, நாகப்பட்டினத்துல இருந்து திருவாரூர் போற வழியில இருக்கு. இது ஒரு திவ்ய தேசத்துல ஒண்ணு. ரொம்ப அழகான கோவில், கண்டிப்பா மிஸ் பண்ணாம போய் பாருங்க. அங்க போயிட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் நினைவு வச்சுட்டு சுத்தி பார்த்தேன்னாக்க இன்னமும் கோவிலையும் பெருமாளையும் நன்னா அனுபவிக்கலாம். நமஸ்காரம்.